இலங்கை அண்மை காலமாக போதைப்பொருளின் பிடியில் அகப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையின் தென்பகுதியில் பாரிய போதைப்பொருள் தொழிற்சாலைகள் மற்றும் நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட நிலையிலிருந்து போதைப்பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போதைய அரசு பதவியேற்றதன் பின்னர் இந்த நிலைமை இலங்கையில் ஒரு வெளிச்சத்தை உருவாக்கியிருப்பதோடு மாத்திரமல்ல, இலங்கையினுடைய எதிர்காலம் தொடர்பான ஒரு நம்பிக்கை தன்மையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழலில்தான் வடமாகாணத்தில் அண்மை காலமாக போதை மாத்திரைகள் கைது செய்யப்படுகின்ற அல்லது கைப்பற்றப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக போதைப்பொருள் என்கின்ற ஐஎஸ் குஷ் போதைப் பொருட்கள் என்பன ஒருபுறம் கைப்பற்றப்பட்டு வருகின்ற நிலையில் போதை மாத்திரைகளை பயன்படுத்துகின்ற நிலைமையும் வடபகுதியில் காணப்பட்டு வருகின்றன. இன்றைய தினம் கூட 3 லட்சத்திற்கும் அதிகமான போதை மாத்திரைகள் வவுனியா மாவட்டத்திலே கைப்பற்றப்பட்டது மாத்திரமல்ல, அதனை கொண்டு சென்ற நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போலீசார் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி இவ்வாறான போதை மாத்திரைகள் மற்றும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கான தம்மாலான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் கூட பலர் இது தொடர்பான வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே மக்கள் இது தொடர்பில் தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்கு சென்று இவ்வாறான போதைப்பொருள் பாவனை மற்றும் போதை விற்பனையாளர்களை போலீசாருக்கு அடையாளம் காட்டுகின்ற நிலையில்தான் உண்மையில் இவ்வாறான போதைப்பொருள் பாவனையை அல்லது போதைப்பொருள் ஒரு சாம்ராஜ்யத்தை அளிப்பதற்கு போலீசாருக்கு முடியும் என்பதுதான் உண்மை. ஆகவே மக்களுடைய தெளிவும் மக்களுடைய ஒத்துழைப்பும் இன்றி இந்த போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தை ஒழிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே மக்கள் தெளிவாகவும் போலீசாருக்கு உதவியாகவும் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த போதைப்பொருள் உச்ச பாவனையை இலங்கையிலிருந்து இல்லாதொழித்து எமது எதிர்கால சந்ததியை ஒரு நல்லதொரு நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்பதும் உண்மையானதும் யதார்த்தவுமான